நலமளிக்கும் இறை வேண்டலுக்காக சிலுவை பாதை. முதலாம் நிலை, இயேசுவுக்கு இறப்பு தீர்ப்பு விதிக்கப்படுகிறது. தாழ்ச்சியும் கனிவும் நிறைந்த இயேசுவே, பிறர் எங்களை தவறாக தீர்ப்பிடுவதனால் எங்களுக்கு ஏற்படும் உள்மன காயங்களை இப்பொழுது ஆற்றியருளும். நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாதபடி எங்களை காத்தருளும். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். அன்பான இயேசுவே, நீர் கூறியபடி என் அன்றாட சிலுவையான துன்ப துயரங்களை மகிழ்ச்சியுடன் சுமந்து உம்மை பின்தொடர அருள் தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம இளைப்பாறுதலை இந்த நேரத்தில் தந்தருளும் இறைவா. மூன்றாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். உமது பாடுகளால் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்த இயேசுவே, உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவியருளும். என்னிடம் உள்ள இந்த பாவங்கள் என்ற கொடிய ஆன்ம நோயிலிருந்து என்னை நலமாக்கியருளும் ஆண்டவரே. நான்காம் நிலை, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு தன் தாய் மரியாவை சந்திக்கிறார். இறை அன்னையே இயேசுவே, எங்கள் இருமாப்பு, கட்டுக்கடங்காத கோபம், தீய இச்சைகள், பொறாமை, அளவு கடந்த பணத்தாசை, ஊதாரித்தனம், பொருளாசை, கடமையிலிருந்து தவற செய்யும் சோம்பேறித்தனம், மீதமிஞ்சிய உணவு, வேட்கை முதலான ஆன்ம வியாதிகளிடமிருந்து இப்பொழுது எங்களுக்கு விடுதலை பெற்றுத்தாரும் இயேசுவே. ஐந்தாம் நிலை, சீரின் ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார். எங்களுக்காக தம்மையே வெறுமையாக்கி கொண்ட இயேசுவே, என் வேலை, என் குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து எங்களை விடுவித்து சுயநலம் என்ற கொடிய நோயிலிருந்து எங்களை இந்த நேரத்தில் நலமாக்கியருளும் இறைவா. ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை ஒரு துணியால் துடைக்கிறார். நல்லனவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எங்களுடைய சுயநலம், மேலும் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம், கவலை, தாழ்வு மனப்பான்மை முதலான உள்ள நோயிலிருந்து எங்களை நலமாக்கும் ஆண்டவரே. ஏழாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறை மருத்துவரான இயேசுவே, எங்களுடைய உள்மன காயங்கள் அனைத்தையும் மாற்றி மன உளைச்சல், மன அழுத்தம், மன இறுக்கம், மன கவலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் உடலையும் இந்த நேரத்தில் நலமாக்கும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் நகர பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே, எருசலேம் மகளிரை நீர் தேற்றியது போல குடும்ப சிக்கல்கள், நெருங்கிய உறவுகளில் ஏற்படும் பல்வேறு வலிகள், காயங்கள், மற்றவர்களின் கோபம், சந்தேகம், சுடும் சொற்கள், புரிந்து கொள்ளாத தன்மை, அன்பற்ற அக்கறையற்ற நடத்தையால் நொந்து போயிருப்போரின் வேதனைகளை உமது நலமளிக்கும் அன்பால் இப்பொழுது முழுமையாக போக்கியருளும் இயேசுவே. ஒன்பதாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை கீழே விழுகிறார். அன்பான இயேசுவே, நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்பொழுது யூதாசை போல் நம்பிக்கையின் படாமல் பேதுருவை போல் உமது மன்னிக்கும் அன்பின் மீது நம்பிக்கை வைத்து செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி மீண்டும்
பாவத்திலிருந்து எழுந்து இனி பாவம் செய்வதில்லை என்ற மன உறுதியுடன் உம்மை பின்தொடர எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடை களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, எங்களோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆணவம், சுயநலம், கோபம், வெறுப்பு, பொறாமை, தீய இச்சை முதலான பாவ இயல்புகளை முழுமையாக களைந்து எடுத்து தூய ஆவியாரின் நெருப்பில் சுட்டெரித்து விடும். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைகிறார்கள். அன்பான இயேசுவே, உம்முடைய தூய திரு இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கும். என்னுடைய பாவ இயல்பையும் பாவ நாட்டங்களையும் உம்மோடு கூட இப்பொழுது நான் சிலுவையில் அறைகிறேன். உம்மில் நான் உயிர்த்து தூய ஆவியானவரால் புதிய பிறப்படைய எனக்கு இப்பொழுது வரம் தாரும் இயேசுவே. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். இறை இயேசுவே, உமது தூய இரத்தம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கழுவி உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் பகுதியையும் உயிரணுவையும் ஊடுருவி சென்று அனைத்து நோய்களையும் நோயின் மூல காரணங்களையும் அகற்றி எங்களுக்கு முழுமையான உடல் நலத்தை கொடுக்கட்டும். 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. இறை இயேசுவே, மரியன்னையைப் போல நாங்களும் இறை வார்த்தையை மனதில் இருத்தி சிந்திக்கவும் இறைவனின் திருவுளத்தை மகிழ்வுடன் ஏற்று அதன்படி வாழவும் எங்களுக்கு இன்று முதல் அருள் தாரும் ஆண்டவரே. 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். அன்பே உருவான இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பாவ நாட்டங்கள், தீய பண்புகள், பாவ பழக்கங்கள், பாவ இயல்பு ஆகிய அனைத்தையும் இதோ உம்முடைய கல்லறையில் புதைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடல் உள்ள ஆன்ம அளவில் ஒரு புது படைப்பாக உருவாக்கியருளும் ஆண்டவரே. இந்த புனிதமான சிலுவை பயணத்தில் எங்களுடன் கூடவே இருந்து எங்களுக்கு உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் மன நலத்தையும் அளித்து உள்மன காயங்களை ஆற்றியதற்காக உங்களை வாழ்த்தி போற்றி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலே என் தேவ பிள்ளைகளே நாம் கூடி நிற்கிறோம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராக இருந்தாலும் அற்புதங்களுக்கு சொந்தக்காரர்களாக அவர் இருந்தாலும் இதோ அன்பு பிள்ளைகள் யார் என்று பார்த்து
அவர்கள் குறையுள்ளவர்களாக, அவர்கள் உலகத்திலே போராடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும், பாவ நிலையில் இருந்தாலும் அவர் அவர்களை மன்னித்து மீண்டுமாய் அரவணைக்க ஓடி வருகிறார். நல்லுள்ளம் கொண்ட ஆண்டவர், நட்பண்புகளுக்கு சொந்தக்காரர், நன்மைகளின் காரணமே அவர்தான். இதோ இந்த நல்ல ஆண்டவரை இதோ இந்த ஆராதனை வேளையில் அனைவருமாய் உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் ஆத்மாவாலும் இணைந்து அவரை ஆராதிப்போம். எக்காலத்திலும் என் ஆண்டவரையே நான் ஆராதித்திருப்பேன். என்ன நேர்ந்தாலும், எது என்னை விட்டு இழந்து போனாலும் என் ஆண்டவரை புகழ்வதிலே, என் ஆண்டவரே எனக்கு கடவுள் என்று நான் அறிக்கை செய்வதிலே ஒரு காரியம் கூட, ஒரு தடவை கூட நான் பின்வாங்க மாட்டேன் என்கிற உண்மையை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் இதோ இந்த ஆராதனை பாடலில் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும், கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள், சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாய் இதோ நாமும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை துதிக்கிறதை காண்கிற ஆண்டவர் இதோ அவர் உங்களை உயர்த்துவார். என் பிள்ளைகளே, துதிகன மகிமை என்பது கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அவர் மானிட பிள்ளைகளிடத்தில் வேறு எதுவும் அவர் கேட்பதில்லை. நான் செய்கிற நன்மைத்தனத்தை அறிந்து இந்த பிள்ளைகள் எனக்கு நன்மை கொடுக்கக்கூடிய, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த துதியை ஏறெடுக்கிறார்களா என்பதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆபத்திலே கர்த்தரை நான் தேடினேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். ஆபத்திலே கர்த்தரை நான் தேடினேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். குழியில் விழுந்து மடிந்திடாமல் என்னை காத்திட்டார், குழியில் விழுந்து மடிந்திடாமல் என்னை காத்திட்டார். அவர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர், அவர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். மகனே மகளே, இதோ உன் ஆண்டவருடைய அந்த மகிமையான பரிசுத்தமான பிரசன்னத்தை உள்ளத்திலே நினைத்து உன் கரத்தை நீ உயர்த்தி பிடித்து ஆண்டவரை ஒரு விசை துதித்து பார். உன்னை சூழ இருக்கிற கட்டுகள் உடைந்து ஓடுவதை ஆண்டவர் உனக்கு காட்டுவார். ஒரு விசை எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைந்து துதிப்போமாம். ஒரு தடவை நீ ஆண்டவரை துதித்து பார். இதோ அவர் எவ்வளவு நல்லவர் என்று நீ உணர்ந்தால் அவருடைய மகிமையை நீ காணப்போகிறாய். ஒரு விசை ஆண்டவரை துதி. ஆண்டவரே, ஒரே ஒரு முறை நான் துதித்தால் போதுமா என்று நீ கேட்காத. ஆண்டவரிடத்திலே கரங்களை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார். மகளே மகனே, ஒரு விசை நாவை திறந்து எங்களோடு சேர்ந்து நீ துதித்து பார். ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க இதோ இந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவரே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைத்தனங்களுக்கு சொந்தக்காரராய் இருக்கிறவர். இந்த நற்கருணை என்கிற நாங்கள் அன்போடு கூப்பிடுகிற நன்மையிலே நீர் நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த அற்புதமான பிரசன்னத்தை நாங்கள் நன்மை என்று அழைக்கிறோமே. காரணம் நீர் நன்மைகளின் இதோ காரணகர்த்தாவாக இருக்கிறபடியாக ஆண்டவரே, எங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்த்து இதோ விண்ணகத்திலிருந்து குரலை கேட்கிறவரே, மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறவரே, இதோ உம்முடைய காதுகளை நீர் எங்களுக்கு மூடிக்கொள்ளவில்லை என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய கரம் குறுகி போய்விடவில்லை என்று எசையா 59:1 நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே இறைவா, உம்முடைய கரத்தில் எப்படைக்கிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகளை எப்படைக்கிறோம் ஆண்டவரே. பச்சிளம் குழந்தைகளை எப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ வாலிப பிள்ளைகளை எப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ வயிற்றிலே கனியோடு நிற்கிற பிள்ளைகள், இதோ பிரசவ நேரத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை எப்படைக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப தாய் தந்தையர்களை எப்படைக்கிறோம். வயதான பெற்றோர்களை எப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரையும் தேவரே நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரே, இதோ இந்த நேரம் எங்கள் பிள்ளைகளினுடைய இதயத்திலே நீர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த இரக்கம் எப்பொழுது எங்களை மூடுவதாக. இரக்கம் மூடட்டும் ஆண்டவரே. வல்லமையின் தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை நீர் எங்கள் பூமியின் மீது களமிறங்குவீராக. பூமி உருவற்று வெறுமையாய் கிடந்த பொழுது நீரின் மீது நீர் அசைவாடி நீரே. அப்படியா இந்த பூமி உருவாகி இதோ இந்த பூமி அழகுற இதோ உம்முடைய பிரசன்னத்தினாலே வடிவம் எடுத்ததே. இந்த நாட்களில் நீர் எங்கள் மீது இறங்கி வருவீராக. வாரும் தூயாவியானவரே, வாரும் தூயாவியானவரே, வாரும் தூயாவியானவரே, இதயங்களை நிரப்ப வாரும் தூயாவியானவரே. எங்கள் உள் உட்படங்களை நிரப்ப இறங்கி வாரும் தூயாவியானவரே. இறங்கி வாரும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூயமறை நிகழ்வை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னமான இந்த திருப்பலி அபிஷேகத்திலே உங்களை இணைத்து சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய அபிஷேகமான ஒரு நாளில் நாம் இந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே நமக்கு மீட்பளிக்கும் அரணாகவும் கோட்டையாகவும் நமக்காக இருக்கிறார். அவருடைய திருத்தலத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். இதோ இந்த நம்பிக்கையோடு இந்த பலியில் நாம் இணைவோம். ஆண்டவர் நமக்குரிய அந்த அபிஷேகத்தை கொடுக்கும் வரை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய இரக்கம் இந்த பலியின் வழியாக அதை ஒப்புக் கொடுக்கிற அத்துணை குடும்பங்களுக்கும் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே இந்த சூழல், நம்முடைய குடும்பம், நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்திலே சரணாகதியாக்கி அவரே இந்த பலியினுடைய அபிஷேகத்தை நிறைவாக நமக்கு கொடுக்கும்படியாக இந்த பலியினாலே நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள அவருடைய பாதம் அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆவியின் வல்லமையினாலே நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுப்போம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதம் அமர்ந்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிற என் பிள்ளைகள் ஆறுதலை காணச் செய்வீராக. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே,
தாங்கிடும் நங்கூரமே. ஆண்டவரே, புயல் வீசும் கடலிலே இதோ அந்த படகை தாங்குகிற நங்கூரத்தைப் போல நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். இதோ இந்த குடும்பங்கள் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. ஆண்டவரே, ஒரு விசை எங்கள் மீது நீர் இரக்கமாயிருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், எங்களுடைய சுயநலங்கள் ஆண்டவரை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள அந்த முடியாத நேரத்திலே செய்த காரியங்கள், இதோ இந்த உலகத்தினுடைய வேதனை சோதனை எங்களை ஆழ்த்தி போட்ட பொழுது நாங்கள் வழிமாறி சென்றோமே, அந்த நிலைகள் ஆண்டவரே, இதெல்லாம் உம்மைவிட்டு எங்களை பிரித்து வைத்திருந்தால் தேவரீர் இந்த நேரம் எங்களை காத்து நீர் மீட்டெடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து இதோ இந்த திருப்பலியினுடைய அபிஷேகத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறை பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையோ நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தன் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்வோம். பொறுமையை ஆய்ந்தறிவோம். வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மனசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நீங்கள் கூற வேண்டிய பதில்: உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்.
உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நனைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல உண்டு. அவை அனைத்தினுமென்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1-2 மீண்டும் 10 மீண்டும் 25 30 வரை. இயேசு கலிலியாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடத்தில் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த அருமையான இந்த திருப்பலியிலே இந்த இறைவார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு முதல் வாசக சாலமோனின் ஞான நூலிலிருந்து கொடுக்கப்பட்ட வாசகம் நீதிமான் யார். 2 தரப்பினராக பிரித்து, ஒரு நீதிமான் ஒரு கூட்டம், அதுக்கு எதிரான ஒரு கூட்டம் இறைப்பற்றில்லாத கூட்டம்.
அதே சமயம் நீங்கள் நற்செய்திக்கு வந்து பாருங்களேன், அங்கே இயேசு ஒரு பக்கம் நிற்கிறாரு, மற்ற மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்போ 2 அணிகளை நம்ம இதில் பார்க்கலாம், 2 பக்கமும். அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் நீ யார்? இயேசு சொல்கிறாரு, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், ஆனால் நீ என்னை ஏற்றுக்கல. ஆனால் என் தந்தையிடமிருந்து நான் வருகிறேன், என் தந்தையை எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கி நம்மகிட்ட அதே கேள்வி கேட்கப்படுகிறார், தந்தையை நமக்கு தெரியுமா? அப்போ நீதிமான் யார்? தந்தையை அறிந்து வைத்திருக்கிறவன் தான் நீதிமான். கடவுளுடைய பிதாவை அறிந்து வச்சிருக்கணும், மகனை அறிஞ்சு வச்சிருக்கிறோம், ஏன்னா மகனை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் தந்தை யார்? தந்தை யாருன்னு நமக்கு தெரியாது. மகன் வழியாக தான் தந்தையை அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அதிகம் தந்தையை குறித்த காரியங்கள் நமக்கு வேணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நீதிமானுக்குரிய ஆடைகளை நம்ம அணியணும். அப்போ இந்த நாட்களில் நம்ம உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வம்பு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதை சாப்பிட்லாமா, இன்றைக்கி ஒரு மெசேஜ் வந்துச்சு, எத்தனை உப்புமா செய்யலாம், ஒரு 25 வகையான உப்புமாவை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. உப்புமா கிண்டியே சென்று நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, என்ன? அதனால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். நீதிமான்னா யார்? நான் நீதிமானாக இருக்கிறேன்னா நீதிமான் மாதிரி பேசலாம். நிறைய சொல்லுவாங்க, பெரிய நீதிமான் மாதிரி பேசுகிறான். அப்போ ஒருத்தவங்க நம்மளை குழப்பட்டுக்கிறாங்கன்னா, நான் நீதிமான் மாதிரி பேசுகிறேன் ஆனால் செயல்படலை. அப்போ எவன் நீதிமான் அப்படின்னா, பேசுகிறவனெல்லாம் நீதிமான் இல்லை, நீதிமானை போல செயல்படுகிறவன். பாருங்கள், அந்த 12வது இறைவசனத்திலிருந்து வருது பாருங்கள், அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது, அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. பார்த்தீங்களா? அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது, அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன், இதுதான் நீதிமான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கெல்லாம் பொசுன்னு இருக்குங்க. இப்போ உங்கள் வீட்டில் 7 மணி 7:30 மணிக்கு ஜெப சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் பத்தி எரியும். நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு போராட்டமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் எனக்கு சண்டை போடுறாங்க, இடத்த வச்சு சண்டை, கூரையை வச்சு சண்டை. ஆமாம், ஏன்னா நீ ஜெபிக்கிற பத்தியா, அதனால் சண்டை வந்துட்டே தான் இருக்கும், ஏன்னா அவனால் இருக்க முடியாது. அப்போ நீதிமானுடைய குடும்பத்தில் ஜெப சத்தம் கேட்கும். நீங்கள் தனிப்பட்ட ஒரு நீதிமானாக இருக்கிறீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரோடு நீங்கள் இருக்கிற அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். நீ தூங்கினாலும் கடவுளோட இருப்ப, நீ சாப்பிட்டாலும் கடவுளோட இருப்ப. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வோம், ஆண்டவரை நான் சாப்பிட்றேன், ஆண்டவரை நான் தூங்குறேன். இதுதான் நீதிமான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீ நீதிமானுக்குரிய ஆடை அணிந்திருக்கிறியா? வெறும் வாயில வார்த்தை தான் இருக்குது, செயல்ல இல்லை. பாலைவன அனுபவம் பாருங்களேன். இயேசுசாமி பாலைவனத்துக்கு போகும்போது மாதாட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு, நான் போகிறேம்மா, என்னை 40 நாள் தேடாதீங்க. உடனே மாதா என்ன புளி சோறு கட்டி சோறு, தம்பி இந்த லேப்டாப்லாம் எடுத்துக்கப்பா, இந்த வாட்ஸ்அப் இந்த செல்ஃபோன் எடுத்துக்கோ, எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணு. நீங்கள் பாருங்கள், நம்மளை சுற்றி வாட்ஸ்அப்பு லேப்டாப்பு எல்லாம் கிடக்கு. இப்போ நீதிமான் அப்படிங்கிறது நம்மளை குறித்து யோசிக்கணும். நீதிமானா நான் இருக்கிறேன்னா? இப்போ இந்த நீதிமான் யார் அப்படின்னா, ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே நிறைஞ்சி கடவுளை புரிஞ்சுப்பாங்க. ஆவியானவருடைய கிருபை இருந்தால் தான் அது புரிய முடியும். அதனால தான் இயேசுசாமி பல இடத்துல நீ ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெறணும் அப்படின்னு சொன்னாருங்க. யோவான் நற்செய்தியில் பார்க்குறோம், நிக்கோதேமிட்ட சொல்லுவார், நீ நீராலும் ஆவியாலும் மறுபுறப்படையணும் அப்படின்வார். அதே சமயம் கிணத்தடியில் உட்காந்துருப்பார் பாருங்களேன், அந்த சமாரிய பெண் வருவாங்க. சமாரிய பெண்ணிட்ட சொல்லுவார், நான் உனக்கு ஒரு தண்ணி கொடுப்பேன், அந்த தண்ணியை குடிச்சின்னா உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்வார். அந்த மாதிரி நினச்சிக்கும், அவர் கொடுக்குற தண்ணி ஸ்பெஷல் தண்ணி போல இருக்கு, அதையா அந்த தண்ணியை கொடுங்க, நான் ஊர்லேருந்து வர வேண்டியிருக்கு ரொம்ப தூரம், அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா நான் குடிச்சிட்டு வீட்லேயே உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க புரிஞ்சிக்க லேட் ஆவாங்க. ஆனால் அந்த மகள் புரிஞ்சுப்பா பாருங்களேன். ஒரு சமாரிய பெண், ஒரு சாதாரண ஒரு பெண், அதுவும் 5 கணவன்மார்களை வாழ்க்கை தரமே மாறி போன நிலை, அந்த பெண்ணே புரிஞ்சிக்கும் போது ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் வச்சிருக்கிற நீங்க புரிஞ்சுக்கலாமா இல்லையா? அதனால தான் சொல்றேன், வேற தொடர்புகள்லாம் இருந்ததுன்னா நீங்க விட்டுடணும்னு விட்டுட்டு உள்ள வந்துடணும். ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும்? நீதிமானுக்குரிய அபிஷேகம் என்ன, அதை ஆவிக்குரிய நிலையில தான் நீங்க உணர முடியும். அதனால நம்ம நீதிமானா மாறணும்னா நீங்க உடனே ட்ரைனிங்லாம் எடுக்க முடியாது. இப்போ சினிமாவில் நடிக்கணும்னா, அதாவது ஒரு ஸ்கூல்ல போய் சினி ஃபீல்டில் ஒரு ஸ்கூல் வச்சிருப்பாங்க நடிக்கிறது, அங்கே போய் அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த மாதிரி நீதிமானா மாறதுக்கு போய் நீங்கள் ட்ரைனிங்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு தயவுசெய்து ஆல்பர்ட் ஃபார்ட்டை கிளம்பி வந்துடாதீங்க, அருங்கொடைக்கு போனால் நீதிமான ஆக்கி விடுவார் அப்படின்னு. இங்கெல்லாம் நீதிமானாலும் ஆக்க முடியாது. நீதிமான ஆகிறதுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். அதான் பாருங்க, யோவான் நற்செய்தியில ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 7வது அதிகாரம் 37ல, திருவிழாவின் இறுதியான பெருநாளில் அப்பதான் இயேசுசாமி வந்து அந்த இடத்துல நிக்கிறதே எல்லாம் பயந்துகிட்டு, அவரை கொன்னுடுவாங்கன்னு பயந்துகிட்டு இருக்க நேரத்தில் அவர் எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் அப்படிங்கிறார். அப்போ இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை பருகணும். யூ ஹாவ் டு டேக் இன்சைட் டு யுவர் செல்ஃப். அதுதான் சொல்றாரு. நீ உள்ள வை, பருகுனா என்ன, உள்ள தண்ணியை உள்ள அனுப்பணும், அதே மாதிரி வார்த்தையை உள்ள அனுப்பணும்.
அந்த வார்த்தை அந்த தாகத்தை தணிக்குதா, அந்த செயல்படுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆத்மாவினுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய வார்த்தையை உள்ள தள்ளு. அப்போ ஆண்டவருடைய இந்த நீதிக்குரிய காரியங்கள் உன்னிடத்திலிருந்து வெளியாக ஆரம்பிக்கும். நீ யாருங்கிறத ஆவியானவர் காட்டுவார். எது சரி எது தப்புங்கிறத காட்டுவார். அப்போ எது தவறோ அதை நீ விட்டு விலகு, நன்மையானதை எடுத்து வச்சுக்கோ. அதுதான் நீதிமானுக்குரிய ஒரு அடையாளமாக மாறுகிறது. என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவர் ஆவிக்குரிய அந்த அடையாளத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறாருன்னா அதிலிருந்து கிடைக்க போகிற அபிஷேகம் மிக அற்புதமானது. நம்மளுடைய முதல் வாசகத்தில் சாலமோன் ஞான நூலில் இவர்களை தண்டிப்போம், இவரை சாவிற்கு இழுத்துட்டு போவோம், அவனை என்ன செய்கிறாரு கடவுள் பார்ப்போம், உதவி செய்கிறாரா. இயேசுசாமி நீதிமான் இழுத்துட்டு போனாங்க சாவுக்கு, கடவுள் வந்து காப்பாற்றலைங்க. அப்படி காப்பாற்றிருந்தாருன்னா அது உலகத்தினுடைய அடையாளமாக மாறி இருக்கும். ஆனால் கடவுள் காப்பாற்றினார். எப்படின்னா, மகனை இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தை கடந்த ஒரு அபிஷேகத்தில் அவர் கூட்டிகிட்டு போய் தன் வலப்புறத்தில் அமரச் செய்தார். இதை யாராலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாதுங்க. எந்த தெய்வமும் இந்த வாக்குறுதி கொடுக்கலைங்க. இயேசுசாமி கடவுள், தந்தையாகிய கடவுள் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து வழியாக. இன்றைக்கி நாம் அந்த அபிஷேகத்தை பெறணும். தேவ பிள்ளைகளே, ஆத்துமா அழிகிற போது ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அப்போ இந்த நீதிமானுக்குரிய ஆடை என்பது எதுன்னா, ஆத்துமாவில் அவங்க நிறைவாக இருக்கிறவங்க, ஆத்துமா ஆண்டவருக்கு போகக்கூடிய அடையாளம். அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும், உங்கள் ஆத்மாவை காப்பாற்றணும். நீங்கள் உங்கள் மனைவியினுடைய ஆத்மாவையோ, மனைவி உங்களுடைய கணவனுடைய ஆத்மாவையோ காப்பாற்ற முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த தனிமைப்படுத்துதல் என்பது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அதனால் தயவு செய்து நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் நீதிமானுக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இல்லைன்னா தயவு செய்து முயற்சி பண்ணுவோம். என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஒரு விஷயம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை எங்களில் வெளிப்பட, நீதிமானுக்குரிய ஒரு அடையாளமாய் நான் மாற, இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆயிரமாய் இருந்தாலும் எல்லோரும் நீதிமானாய் மாறுவதில்லையே. ஆனால் எல்லோரும் மாற வேண்டும் என்று தானே நீர் ஆசைப்படுகிறீர். ஆண்டவரே, நீர் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க, ஆவியானவரை பிள்ளைகளுடைய இதயத்திலே ஊன்ற செய்வீராக. இதோ நீருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்களுடைய இதயத்திலே வைத்து எல்லா பிள்ளைகளும் மீட்பை சுதந்திரித்து கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. அப்படியாக நீர் செய்யப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தி மன்றாட்டுக்களை ஆண்டவர் மீட்பருமான எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வந்தேன் புந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் புந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உமக்கு தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் பலியினாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் பலியினால் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதம் அடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து
நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, இந்த குட்டி திரு அவையை எல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உடைய அன்பில் நிறைவு பெற எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.